பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமகவால் நியமிக்கப்பட்ட புதிய தலைமை நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் இன்று தலைவரத்துடன் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 18 தலைமை நிர்வாகிகளா முன்னாள் இருந்த பாமக செயலாளர் தலைவர் அன்புமணி ராமதாஸ், திலகபாமா, பாலு, வெங்கடேஸ்வரன், வடிவேல் ராவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தாங்க. இப்பொழுது அது கலைக்கப்பட்டு புதிதாக சேர்க்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளிசங்கர், பொருளாளர் சையது மன்சூர் ஹுசேன், கௌரவ தலைவரான ஜி.கே. மணி, அருள்மொழி உள்ளிட்டவர் இந்த குழுவில் இருக்காங்க. இந்த குழுல குறிப்பா பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இருந்துட்டு வராரு. ஆனா இந்த கூட்டத்துக்கு இப்போது அவர் பங்கேற்கவில்லை. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு முன்னதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர் தெரிவித்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு இதய பிரச்சனை போன்ற வழிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இதய சுச்சுவேஷன் நீடிச்சு போனா ரொம்ப கஷ்டமான இது இருக்கு. மற்ற தொண்டர்கள் மத்தியில ரொம்ப இறுக்கத்துடன் காணப்பட்டு வராங்க. இந்த குழப்பமான சூழ்நிலை இது நீடிச்சுன்னா மற்ற தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே மனவேதனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. இன்னும் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. கூட்டம் முடிந்தவுடனே பின்னர் செய்தியாளர் சந்தித்த பின் மற்றவர்கள் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.